சோலார் பேனல், அதுக்கப்புறம் இது வந்து 200 எல்இடிஸ் இருக்கிற லைட்டு, அதுக்கப்புறம் ஒரு மவுண்ட் ஸ்டாண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த சோலார் பேனல் வந்து 3 வோல்ட் வந்து இதில் நம்மளுக்கு வந்து 1.2 வோல்ட்டில் வந்து 800 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் டைம் என்னன்னா 6 to 8 hours வந்து சார்ஜ் பண்ண பேட்டரியை. அதேமாதிரி பேக்கப் டைம் பார்த்தா நம்ம வந்து 6 to 10 hours கிடைக்குது. அதுக்கப்புறம் நம்ம மவுண்ட் பண்ணதுக்காக ஒரு ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. இது பின்னாடி கொடுத்துருக்காங்க, மவுண்ட் பண்ணிக்கலாம். நம்ம எந்த பொசிஷனில் இருக்கணும் ஆன் பண்ணனா நம்மளுக்கு இப்போ இந்த மவுண்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லை. இதில் வந்து இங்கே வந்து ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதாவது பவர்னு சொல்லிட்டு ஆன் ஆஃப் பட்டன். இங்கே மோடு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆன் பண்ணலாம். வெளிச்சத்தில் வச்சோடனே ஆஃப் ஆகிடும், ஏன்னா இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். நம்ம ஒரு தடவை ஆன் பண்ணாலே திருப்பி சூரிய வெளிச்சம் போன பிறகு தான் ஆன் ஆகும். திருப்பி வெளிச்சம் படும்போது நம்மளுக்கு ஆஃப் ஆகிடுது. இதில் வந்து நம்மளுக்கு வந்து 8 மோட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்த மோடை எப்படி சேஞ்ச் பண்ணோன்னா இந்த மோடுன்னு ஒரு பட்டன் கொடுப்பாங்க, கொடுத்துருக்காங்க பாரு, மோடுன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ஒவ்வொரு மோடு வேணுமோ அந்த மோடு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லைட் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்க, டிம்லேருந்து அப்படியே பிரைட் ஆகுது நம்மளுக்கு. இருங்க நான் லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம நெக்ஸ்ட்டு மோடு பட்டன் நமக்குன்னா திருப்பி நம்மளுக்கு வந்து வேறு இது மாதிரி பிளிங்காய் எரிகிற டைப் இருக்குது. திருப்பி அப்படியே லைட் கண்டினியூஸாக எரிஞ்சுனுங்கிற மாதிரி இருக்குது. திருப்பி அதே மாதிரி பிரைட்டாக எரிகிற மாதிரி இருக்குது. இது மாதிரி நம்மளுக்கு வந்து 8 மோட்ஸ் இருக்குது, 8 மோட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது நம்ம வந்து அவுட்டோரில் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டோரில் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. அதேமாரி இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னன்னா இது வெதர் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. அதை நம்ம வெதரில் வைக்கலாம். இது ஃபுல்லாகவே காப்பர் ஒயர் தான். இது வந்து 10 மீட்டர் கொடுக்குறாங்க காப்பர் ஒயர் வந்து. அதுக்கப்புறம் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. இதோட லைட் கலர் பார்த்தீங்கன்னா வார்ம் ஒயிட். அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் ஸ்டேட் பேனல் அட்ஜஸ்ட்மெண்ட். இந்த காப்பர் ஒயர் வந்து நம்ம வந்து வேரியஸ் வெதர் கண்டிஷனில் வந்து தாக்க பிடிக்கும். அதே மாதிரி ஸ்டாண்ட், சோலார் பேனல். இந்த பிளாஸ்டிக்கும் நம்மளுக்கு வந்து குட் குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் ஆல்ல போடுங்க. Cash in the bag, stadium packed. Born a rock star in this life, gon' live it up on the attack. Baby, I'm back.